சொல்லுங்கம்மா, உங்கள் பேர்? சந்தியா. எங்களை பார்க்கறதுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? நான் வந்து பாப்பா இருக்கு மேம். பாப்பா இருக்கா? கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. நான் வந்து 10th படிச்சிருந்தேன் மேம். எனக்கும் அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பையன் ஜெயபிரகாஷ்ன்ட்டு நாங்கள் எல்லாம் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக விளையாடிட்டு இருந்தோம். அவன் இங்கிலீஷ் மீடியம், நான் தமிழ் மீடியம் வச்சுட்டு இருந்தோம். நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க இல்லையா, உங்கள் விருப்பப்படி தான் வந்திருக்கீங்களா? ஏன் இந்த ஷோக்கு வரணும்னு நினச்சிங்க? எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணுன்ட்டு. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்கம்மா? அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி இருக்காங்க. அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க? அப்பா வந்து டிரைவர் மேம். அம்மா வந்து ஏரி வேலைக்கு போகிறாங்க மேம். வந்திருக்காங்களா உங்கள் அப்பா அம்மா? நீ சொல்லுமா, நீ ஃப்ரெண்ட்ஸாக இருந்த, அப்புறம் என்னாச்சு? உனக்கு பாப்பா இருக்கா? எத்தனை நாள் ஆச்சு டெலிவரி ஆகி? பாப்பா இப்போ 2 வயசு ஆகுது மேம். ரெண்டு வயசு ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு? இல்லை. என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் சொல்கிறியாம்மா? நாங்கள்லாம் ஒரே ஸ்கூல் மேம். அப்புறம் 10th லீவில் மேம் அம்மா அப்பாலாம் ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்போது வந்து அம்மா அப்பா தம்பி தங்கச்சி எல்லாம் ஊருக்கு போயிட்டு இருந்தேன். நான் மட்டும் தனியாக வீட்டில் இருந்தேன். எப்படி ஒன்றை மட்டும் தனியாக விட்டுட்டு போனாங்க? அவங்க பாட்டி ஒருத்தர் இறந்துட்டாங்கன்ட்டு காரியத்துக்கு மட்டும் போயிட்டு வரலான்னு போயிட்டு இருந்தாங்க. விடிகாலமே போயிட்டாங்க. ஏன் ஒன்றை மட்டும் விட்டுட்டு போனாங்க? நான் வீட்டில் மால்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக இருக்கணும்ன்ட்டு, அதனால் வீட்டிலே நிறுத்திட்டு போயிட்டாங்க. அதனால் நான் மட்டும் இருந்தேன் வீட்டில். என் ஃப்ரெண்ட் ஜெயபிரகாஷும் அவன் வந்து என்னை வற்புறுத்தி செஞ்சு. உங்கள் 2 பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததா? லவ் பண்ணிட்டு இருந்தீங்களா? இல்லை மேம், லவ். இந்த பாரு, லவ்ங்கிறது வந்து உன்னோட வயசில் சாதாரணமான விஷயம். நீ அதை போய் சொல்லக்கூடாது என்கிட்ட. ஆனால் அவன் வந்து அவனை உனக்கு பிடிக்கும்? எனக்கு பிடிக்காது மேம். ஆனால் அவனுக்கு வந்து என்னை பிடிக்கும் மேம். அவன் லவ் ப்ரப்போஸ்லாம் பண்ணிக்கிறான் மேம். ஆனால் அதை அவாய்ட் பண்ணிட்டு நான் வந்துட்டேன் மேம். அப்புறம் நார்மலாக தான் ஃப்ரெண்டாக தான் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் அவன் வீட்டில் இப்படி வெளியே போயிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு பண்ணிட்டான். அது எப்படி?